ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம யார் ஃபர்ஸ்ட் சேவ்டா இருப்பா, யார் எலிமினேட் ஆவா அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கான முதல் வாரம் ஏற்கனவே எதிர்பாராத விதமாக ஒரு எவிக்ஷன் நடந்துருச்சு. அதாவது வாக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். நந்தினி அவர்கள் இந்த வீட்டை விட்டு எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நந்தினி அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது பிக் பாஸில் ஒரு வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏற்கனவே ரிவ்யூவில் சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த இழப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். ஏன்னா அவங்கள அட்டைன் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு ரோல் கொடுத்துட்டாங்கிறப்ப ஒரு வாரத்தில் அவங்க மக்களால் வெளியேற்றப்பட்டால் பரவாயில்ல, அவங்களே வெளியேற்றப்பட்டதுக்கு என்ன டேஷுக்கு உள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவங்க ஏற்கனவே கொஞ்சம் என்ன சொல்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் பிக் பாஸ் டீம் அதை கேட்ட உடனே சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க, ஏன்னா ஷீ இஸ் நாட் சேஃப், ஷீ இஸ் நாட் இன் அ ஸ்டேட் டு பிளே த கேம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி அனுப்பிட்டாங்க. ஓகே, பட் அப்படி அனுப்பினாலும் இன்னொருத்தவங்க இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பாக ஆவாங்க. ஏன்னா நந்தினியே அதற்கு ஒரு துருப்பு சீட்டு மாதிரி ஒரு விஷயம் நேற்று சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அவர் சக்தி கண்ணில் பார்க்குறேன், அவர் சக்தியே வேறு லெவலு, அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரிலாம் கலையரசனை போட்டு விட்டாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது மிச்சவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஓ, இவன் நிஜமே சக்தியா, கண்ணை பார்த்தா எரிச்சிருவான் போல, பயங்கரமாக பிளேயர் போல, ஏதாவது சொல்லும் போது திடீர்னு இப்படின்றாலும் நம்ம வாங்கி விழுந்தோன்னா என்ன பண்ணுறது? இல்லை எங்கேயா பேசிட்டு இருக்கும் திடீர்னு மரம் விட்டு மரம் தாவி, கூடு விட்டு கூடு தாவி, அந்த மாதிரி ஏதாவது அகோரி பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸு கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் கலையரசனை இந்த வாரம் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எப்படி நந்தினி எவிக்ஷன் அவ்வளோ ஷாக்காக இருந்தது, அதே மாதிரி கலையரசனுடைய எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டபுள் எவிக்ஷன் சொல்கிறாங்க. டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே நந்தினி வெளியே போயிட்டாங்க, இல்லாட்டி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் தான். ஒரு நார்மல் ஓட் எலிஷன் பிரவீன் காந்தி கலையரசனை தூக்குறது தான் பிளான். இப்போ பிரவீன் காந்தி போல் நந்தினி போயிட்டாங்க, பிரவீன் காந்தி தப்பிச்சிட்டாரு, கலையரசன் தூக்குறதுக்கான பிளான்ஸ் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கலையரசன் வெளியேறும் பொழுது கண்டிப்பாக பார்வதி திவாகர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூமர் ஹெவியாக தான் இருக்குது. ஏன்னா நோட்டீஸும் விஜய் சேதுபதிக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களாம் உள்ளது எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அகோரி வெளியேறுவதற்கு, கலையரசன் வெளியேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நம்ம அதை இன்னொரு 1 ஹவரில் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து இன்னைக்கு ஷோவில் சும்மா பட்டையை கிளப்பி இந்த கம்ருதீன், வினோத்து, சபரி மற்றும் ஒட்டுமொத்த திவாகரை பேசின வாய்கள் எல்லாத்தையுமே ஒரே அடி அடிக்கக்கூடிய ஒரே சக்தி அது விஜய் சேதுபதி மட்டும்தான். ஃபஸ்ட்டு சேவ் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு அரங்க மதுரை சேவ் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அவருடைய கேமோட டைமென்ஷனும் மாறும். ஒட்டு மொத்தமாக திவாகர் மேலே வச்சுருந்த மக்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கா, மக்கள்கிட்ட அட்டு கொளுத்துறாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உள்ளே இருக்கிறவங்களுடைய வயிறு எப்படி எரியும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போயே உள்ளே அவனை சப்போர்ட் இருக்கார், பைத்தியக்காரன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. சரியா, கம்ருதீனுடைய மூஞ்சை நான் பார்க்கணும். ஏன்னா அந்த டைமில் கம்ருதீன் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. அவன்லாம் ஒரு வாளா, இவெல்லாம் என்ன பண்ணிடுவான், என்னென்ன கிழிச்சிருவான், இவெல்லாம் பெரிய குடுங்கி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயம் நடக்கட்டும். நாளை விஜய் சேதுபதி அவர்கள் அவரை ஃபஸ்ட் சேவ் பண்ணி, முதல் ஆளாக சேவ் பண்ணி திவாகருக்கான அந்த பாராட்டு, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவர் எப்படிப்பட்ட ஒரு கலைஞனாக இருந்தார், கேடுகட்டத்தனமாக இருந்தான், என்னடா தர்பூசணி அப்படி இப்படின்னு இருந்தாங்க. இவனுக்கு 4 ரியாக்ஷனாக தெரியுன்றாங்க. உள்ளே கூப்பிட்டு வந்தால் டைலாக்லேருந்து எல்லாம் பக்காவாக பேசுகிறான், அனலைசிங் பக்காவாக இருக்குது, கேம் நல்லா விளாட்றாரு, எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வார்த்தை மீறல. சரியா, வாங்க போங்க எல்லாத்தையும் அன்பாக தான் கூப்பிட்றாரு. அவரை கூட எல்லாரும் ரொம்ப கீழே இறக்கி பேசினா கூட அவர் பார்த்தீங்கன்னா மரியாதையை டிக்னிஃபைடாக கொண்டு போகிறாரு. அப்படிங்கிறப்ப ஷீ இஸ் எ ஒர்த்தான கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்க்கு இது ரொம்ப அபூர்வம். ஸோ அவருக்கான அந்த அங்கீகாரம் இன்றைக்கி ஷோவில் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். விஜய் சேதுபதி அதற்கான வேலைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நம்ம திவாகருக்கு வெல் டிசர்வ்டு, கண்டிப்பாக மக்களுடைய அன்பு அவருக்கு தெரியணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கலையரசன் வெளியேற்றப்படுவார், ஏன்னா 2 எவிக்ஷனுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நானும் அந்த நியூஸ்க்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ எப்படி நந்தினி சேஃப் இல்லையே உள்ள, அதே மாதிரி கலையரசனும் கண்டஸ்டன்ஸ்க்கு சேஃப் இல்லை. ஹி கேன் டூ எனிதிங். நான் வசிய பூஜை வச்சுருவேன் சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நான் இதை பண்ண போகிறேன்னு இருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக
பிக் பாஸ் டீமுக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை, அவனை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.